ரஷ்யா பார்த்தீங்கன்னா, மலேசியா பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இளைஞன் எந்த குடும்பத்துல அவங்க படிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கானோ அவனுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கம் தேடி கொண்டு போய் கொடுக்கும். திமுக இருந்தாலும் சரி, ஒரு தொலைநோக்கு திட்டம் தீட்டுகின்ற ஒரு அரசாங்கமா செயல்படலை. அப்படி படிச்சு வந்திருக்கும் போது, அவர் படிச்சு முடிச்சிடும் போது அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. அரசாங்கத்துல ஒரு இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கறது கிடையாது. ரேஷனு, இலவசமா வேட்டி சேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அரசாங்கம் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கே தவிர தேவையான வருமானத்தை அந்த அரசாங்கம் கொடுத்துதா? அதான் நான் கேட்கிறேன். அந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பேர் இளைஞர் இருக்கான், படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்றது அரசாங்கம் தான் அது செய்யணும். சரி, அரசாங்கம் அது செய்யணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா இன்னொரு வரைக்கும் அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்தது? ஒவ்வொரு துறையில ஏன் அந்த துறையை வளர்ச்சி அடைய வைக்கல? ஏற்கனவே இந்த துறையில இத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்க, அதுலயே அத்தனாயிரம் பேர் தான் நீ இன்னும் வச்சுட்டு இருக்கிற. அப்பயே இப்ப மக்கள் தொகை எவ்வளவு அதிகமாயிடுச்சு. இந்த மக்கள் தொகை பெறுவதற்கு ஏற்ற மாதிரி அந்த துறையில வேலை வாய்ப்புகள் நீ கூடுதல் ஆகிக்கணுமா இல்லையா? அது காங்கிரஸ்ல இருந்து வருது, அதிமுக இருந்து வருது, திமுக இருந்து அதே வேலை வாய்ப்புகள் அதே மாதிரியானதான் இருக்கு. கூடுதலான புதிய வேலை வாய்ப்புகளை கூடுதலா சேர்த்தாதான் அந்த இளைஞருக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா அந்த குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான அனைத்து வருமானத்தையும் அரசாங்கம் தான் கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய மிக கருத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். திமுகவும் அதிமுகவும் 50 வருஷத்துக்கு மேல ஆண்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா இங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இப்பவும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. புதுசா ஒரு சிஸ்டத்தை கொடுக்கவே இல்லை. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? உங்களுக்கு ஓகே, நீங்க படிச்சிருக்கீங்க, ஓகேங்களா, புதுசா இந்த மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட சிஸ்டத்தை தமிழக அரசுக்கு சொல்ல விரும்புறீங்க? தமிழக அரசுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு குடும்பத்துல படிச்ச இளைஞர் அவர் படிக்கிறதுல இருந்து கீழே மட்டத்துல இருந்து மேல் மட்டத்துக்கு வர்றதுக்கே மிக கடினமான சூழ்நிலை தான் படிச்சு வந்திருப்பார். அப்படி படிச்சு வந்திருக்கும் போது அவர் படிச்சு முடிச்சிடும் போது அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, ஒரு தொலைநோக்கு திட்டம் தீட்டுகின்ற ஒரு அரசாங்கமா செயல்படலை. எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அரசாங்கத்துல ஒரு இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா? இப்ப வீட்டுக்கு ஒரு இளைஞர் வேலை படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்? அவங்க அப்பா என்ன பண்ணாரு? 20 வயசு ஆயிடுச்சு, 25 வயசு ஆகி போச்சு, இன்னும் திருமணம் பண்ணாம இருக்கிற, திருமணம் பண்ணி வச்சிருவாரு. அப்ப அவன் குடும்பத்தை நடத்துறதுக்கு தனிப்பட்ட முறையில் அவனுக்கு வருமானம் தேவையா இல்லையா? அந்த வருமானத்தை அந்த அரசாங்கம் ஏன் கொடுக்கல? இதே ரஷ்யா பார்த்தீங்கன்னா, மலேசியா பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இளைஞன் எந்த குடும்பத்துல அவங்க படிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கானோ அவனுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கம் தேடி கொண்டு போய் கொடுக்கும். ஆனா தமிழ்நாட்டுல சரி, இந்தியாவில் சரி, அந்த படிச்ச இளைஞன் எங்க இருக்கானே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதோட தேர்தலில் மட்டும்தான் வருவாங்க. சார், நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கு எப்படி வராங்களோ, தெருவா வராங்களோ, கையெழுத்து கும்பிட்றாங்களோ, அதே போல உங்களுக்கு உதவி எதனா வேணுமா என்றது வீடு வீடா கேட்கணும். ஒரு ஓட்டு கேட்க வராங்கனாக்கா 5 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் அவங்கள ஓட்டு எப்போ எலெக்ஷன் வருதோ அப்பதான் அவங்களை பார்க்க முடியாது. அந்த எம்எல்ஏ இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், இல்ல முதலமைச்சரா இருக்கட்டும், இல்ல அது வரைக்கும் அவங்கள பார்க்க முடியாம சூழ்நிலை இருக்கு. இல்ல இப்ப நீங்க அதுக்கு என்ன உதவின்றத வீடு தேடி கொடுக்கணும்ன்றது நீங்க சொல்றீங்க, கரெக்டுங்களா? ஓகே. வேற அதாவது நான் இன்னொரு உதவின்றதுன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துல குடும்பத்துல தேவையான உதவிகள், ரேஷனு, இலவசமா வேட்டி சேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அரசாங்கம் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கே தவிர மற்றபடி அவனுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த படிச்ச இளைஞனுக்கு குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை இந்த அரசாங்கம் நேரடியா குடும்பத்துக்கே போய் அதை தேடி அவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்ன்றது தான் என்னுடைய விஷயம். சரிதானா? அப்ப அந்த இளைஞன் அந்த வேலை வாய்ப்புக்காக வெளி இடத்துங்கள்ல அலைஞ்சிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, மலேசியா போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மாத வருமானமா அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த இளைஞன் 18 வயசுக்கு அப்புறம் படிச்சு முடிச்சு 25 வயசு ஆகுற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுல அரசாங்கத்துல அந்த இளைஞனுக்கு குடும்ப நடத்துக்கு எந்த ஒரு வருமான தொகையும் கொடுப்பதே கிடையாது. யாராவது கொடுத்து வீடு தேடி கொடுத்துருக்காங்களா? எம்ப்ளாய்மெண்ட்ல படிச்ச இளைஞனுக்கு 12வதுக்கு இவ்வளவு கொடுக்குறேன், டிகிரி படிக்கிறவனுக்கு இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஸ்டைஃபன் மாதிரி தான் கொடுக்குறாங்களே தவிர, ஆனால் அவன் குடும்பம் நடத்துவதற்கு தேவையான வருமானத்தை அந்த அரசாங்கம் கொடுத்துதா? அதான் நான் கேட்கிறேன். அந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பேர் இளைஞர் இருக்கான்,
படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்றது அரசாங்கம் தான் அது செய்யணும். சரி, அரசாங்கம் அது செய்யணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா இன்னொரு வரைக்கும் அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்தது? ஒவ்வொரு துறையிலும் ஏன் அந்த துறையை வளர்ச்சி அடைய வைக்கல? ஏற்கனவே இந்த துறையில இத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்யறாங்கன்னா அதிலே அத்தனாயிரம் பேர் தான் நீ இன்னும் வச்சுட்டு இருக்கிற. அப்பயே இப்ப மக்கள் தொகை வந்து எவ்வளவு அதிகமாயிடுச்சு. இந்த மக்கள் தொகை பெறுவதற்கு ஏற்ற மாதிரி அந்த துறையில வேலை வாய்ப்புகள் நீ கூடுதல் ஆக்கிக்கணுமா இல்லையா? அது காங்கிரஸ்ல இருந்து வருது, அதிமுக இருந்து வருது, திமுக இருந்து அதே வேலை வாய்ப்புகள் அதே மாதிரியானதான் இருக்கு. கூடுதலான புதிய புதிய வேலை வாய்ப்புகளை கூடுதலா சேர்த்தாதான் அந்த இளைஞருக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா அந்த குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான அனைத்து வருமானத்தையும் அரசாங்கம் தான் கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய மிக கருத்து. இந்த கருத்துல ஏதாவது உங்களுக்கு இருந்தா என்னுடைய நீங்க சொல்லலாம். அருமையாக 50 வருஷமாக அதிமுக இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், ஏன் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு இருக்காங்க பாத்தீங்களா? சோ பிரதமருங்க, அது வந்து காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அவங்க அடுத்தனையும் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஓட்டு கேட்க எப்படி நீங்க வீட்டுக்கு தேடி வரீங்களோ அதே மாதிரி உதவி செய்யறதுக்கு ஏன் வர மாட்டீங்கன்னு ஸோ ஒரு வந்து கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு நான் பதில் பார்த்தீங்கன்னாக்கா மக்களை நீங்க எல்லாம் முடிவு பண்ணி சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.